ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல் பேக்கை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அகைன் இங்கே ரீட்ரேஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் ஓகேவா, இது ரெசிஸ்டன்ஸ் 6. ஓகேவா, ஸோ இது ஸ்டார்ட் ஆன இடம் இது சப்போர்ட்டு. ஸோ பாதி பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் இப்படி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா இங்கே ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்டை ஓகேவா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கீழே போணுச்சு அப்படின்னா இங்கே ட்ரேட் எடுத்து ஷார்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. சப்போஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் இப்படி பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது. ஓகேவா, ஸோ நார்மல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டில் ஓகேவா, இந்த பாயிண்ட்டில் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, இந்த பாயிண்ட்டில் ட்ரேட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த புல் பேக்கை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி அடுத்ததாக மேலே போகும். ஓகேவா, மேலே போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு இல்லையா, இந்த பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் திரும்ப வரும்போது இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு என்ட்ரி ஆவாங்க. இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். புல் பேக் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகிறது புல் பேக் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு பிஹைண்ட் இப்போது நார்மலாக ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். சரியா, நீங்கள் எப்போதுமே யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, ஏன் சார் இது மாதிரி பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கீழே வருது, சரி கீழே வந்தாலும் இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஏன் என்ட்ரி ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன, இல்லை லாஜிக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போனதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் ஆக்ஷனில் படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, அதுக்கப்புறம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே போல் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதே போல் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்கள் இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஓகே, சரி, இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகிட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா ஒரு விஷயம் சொல்கிற பாருங்கள். மார்க்கெட் இப்போது 50 ரூபீஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, 50 ரூபீஸ் இருக்கிறப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க, மேலே அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ இது 100 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. 100 ரூபீஸ்லேருந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகி திரும்ப இந்த இடத்துல நிற்கிது, 75 ரூபீஸில் நிற்கிது. சரியா, அப்போது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் இப்படி மேலே போகிறப்போ இந்த 100 ரூபீஸையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டு 150 ரூபீஸ்க்கு போயிடுது. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பாதி பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கீழே வரப்போ இந்த டைம் கரெக்டாக இந்த லெவல் வரப்போ இந்த 100 ரூபீஸ்க்கு வரப்போ இங்கே எல்லோரும் என்ன திங்க் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் 100 ரூபீஸ்க்கு போயிட்டு 75 ரூபீஸ்க்கு போயிடுச்சு. ஓகேவா, 100 ரூபீஸ் இது பீக்கு, இந்த ஹைக்கு போயிட்டு திரும்ப கீழே இறங்கிடுச்சு. அகைன் இந்த 100 ரூபீஸை பிரேக் பண்ணி 150க்கு போயிட்டு. ஓகேவா, இந்த 100 ரூபீஸ்க்கு ஆல்ரெடி போனது கீழே இறங்கி திரும்பவும் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு அப்படின்னா இந்த 100 ரூபீஸுங்கிறது கரெக்டான விலை, நம்ம வாங்குறதுக்கான சரியான விலை இந்த 100 ரூபீஸ். இந்த 150லேருந்து கீழே இறங்குறப்போ இது சரியான விலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேடில் என்ட்ரி ஆவாங்க. நமக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 ரூபீஸ் இருக்கட்டும். ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் திங்க் பண்ணுவாங்க. சரியா, ஏன்னா அந்த 100 ரூபீஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ திரும்ப கீழே இறங்குறப்போ இது சரியான விலையாக இருக்கும், இப்போதைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா இது சரியான விலையாக இருக்கும்னு எல்லாருமே முடிவு பண்ணி மேக்ஸிமம் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட் புல் பேக் கொடுக்கும். சரியா, திரும்ப புல் பேக் கொடுத்து அகைன் இப்படி மேலே போகிறப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகும், திரும்ப மேலே போகும். அகைன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புல் பேக் என்ட்ரி கொடுக்கலாம். சரியா, ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த பீக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது பிரேக் ஆகிறப்போ திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல புல் பேக் கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ மார்க்கெட் திரும்ப மேலே ஏறும். சரி சார், இங்கே நம்ம என்ட்ரி ஆகிறோம், நமக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த லோ தான் நமக்கு ஸ்டாப் லாஸு. அடுத்து உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2. ஓகேவா, இது 1, இது 2, இந்த ரேஞ்சு இதுதான் நமக்கு டார்கெட்டு. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடில் என்டர் ஆகணும். புல் பேக் கொடுக்குறப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா லோவர் ஹை ஃபார்மேஷன். இதே தான் பார்த்தீங்கன்னா வைஸ் வர்சா, நம்ம மார்க்கெட்டு கீழே இறங்கினாலும் சரி, இப்போ பாருங்கள் மார்க்கெட்டு இப்படி கீழே இறங்குது,
தென் அகைன் மேலே போயிட்டு திரும்ப இப்படி கீழே இறங்குறப்போ என்ன ஆகும்? ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வருது. அகைன் வந்து ரீட்ரேஸ் ஆகி இதை டச் பண்ணுவான்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த இடத்துல டச் பண்ணுறப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி ஆகிறோம். இது வந்து ஷார்ட் போகிறப்ப சொல்கிறேன். என்ட்ரி ஆகிட்டு ஸோ இதோட லோ வந்து இந்த ஹை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. அகைன் பார்த்தீங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து என்ட்ரி போடுறோம். அதாவது ரிஸ்க் ரிவார்டு வைக்கணும் அப்படின்னா இது நமக்கு டார்கெட் இந்த பாயிண்ட்டு. ஸோ இது மாதிரி தான் ஷார்ட் போகணும். எப்படி நம்ம லாங் போகிறோமோ அதே போல் தான் ஷார்ட் போகணும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் காமிக்கிறேன். இன்னும் நல்லாவே புரியும் பாருங்கள். இப்போ இந்த சார்ட் பாருங்கள். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அகெயின் இங்கேருந்து மேலே போனது பார்த்திங்கன்னா இதுதான் இதோட ஹை. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே ரீட்ரேஸ் ஆகிருக்கு? இந்த லெவல். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து இது வந்து இதோட லோ, அடுத்த ஒரு ஸ்விங்கு. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்விங், இப்படி ஸ்விங் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணுதான்னு பார்க்குறோம். அதே போல் இந்த அடுத்த இது பாருங்கள், இதை வந்து பிரேக் பண்ணி போயிடுச்சு. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸை இது வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அகைன் இது கீழே இறங்கும் போது இந்த இடத்துல நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம். சரியா? இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். நம்ம எப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம்? இந்த லோ, இதுக்கு முன்னாடி. ஏன்னா இது பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப புல் பேக் கொடுக்குறப்ப திரும்ப மார்க்கெட் கீழே இருக்கிறப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகியிருப்போம். நம்மளோட ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து இந்த லோ. ஓகேவா? இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். நமக்கு ஹிட் ஆகலை. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஸோ 1:2 அப்படின்னு வச்சோம்னா இது வந்து நமக்கு டார்கெட்டாக இருந்திருக்கும். சரியா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஸ்விங் பாருங்கள். ஸோ இதுலேருந்து பாருங்கள், இது வந்து நம்ம லோ வச்சுக்குவோம். ஓகேவா? இது வந்து ஹையே. இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸை இது வந்து சப்போர்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்? அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லெவல்கிட்ட வரணும் திரும்ப. சரியா? அதே போல் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கரெக்ஷன் ஆகி இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குறோம். இதில் வந்து ட்ரேடில் என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம எதை வைப்போம் அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த லோ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த ஸ்விங்கோட லோ, இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ ஸ்டாப் லாஸு டார்கெட் வந்து 1:2 வைக்கிறோம் அப்படின்னா இந்த லெவலில் வரும். ஓகேவா? ஏன்னா நமக்கு இந்த லெவல் கூட இல்லை, கொஞ்சம் கீழே வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆகிடும். ஏன்னா 1:1 இது 1 இது 2. ஓகேவா? 1:2 வந்து டார்கெட்டு. இது நமக்கு வந்து டார்கெட் வைக்கிறோம். சரியா? அதே போல் தான். ஸோ இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து இப்போ வந்து மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இது மாதிரி நம்ம புல் பேக்கை யூஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் நீங்கள் இந்த ஒரு ஸ்விங்கில் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்த ஸ்விங்கில் வந்து நீங்கள் அது மாதிரி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ சேம் தான். அடுத்த வேணா ஸோ இது வந்து ஒரு ஸ்விங்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? மார்க்கெட் வந்து இப்படியே ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது இது நமக்கு வந்து இது சப்போர்ட்டு. நான் ஷார்ட்க்கு போகிறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது சப்போர்ட்டு, இது வந்து ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வருது. ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு வருது. அப்போ நம்ம திரும்ப எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப மார்க்கெட் வந்து இந்த லெவலை தொடும்போது ஸோ இதில் வந்து இந்த இடம் தான் நமக்கு புல் பேக். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து இந்த லெவல். ஓகேவா? இந்த ரேஞ்ச் நம்ம வந்து நீங்கள் பிளாட் பண்ணிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு. ஸோ 1:2ங்கிறப்போ இந்த லெவல். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். சரியா? இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் லாங் போனாலும் சரி ஷார்ட் போனாலும் சரி இந்த மாதிரி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு டார்கெட் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டான ஒரு அந்த மெயின்டைன் பண்ண முடியும். உங்களால் கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். மார்க்கெட் தான் இன்னும் கீழே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க்கெட்டை விடுறதாகவும் இருக்கக்கூடாது. அதே போல் எங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து சீக்கிரம் ஹிட் ஆகிடுன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை திரும்ப நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே போகவும் கூடாது. அதாவது திரும்ப உங்களோட ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணிக்கிட்டே வரக்கூடாது. சரியா? உங்களோட ப்ராப்பரான ஸ்டாப் லாஸுங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். அதே போல் உங்களோட டார்கெட்டுங்கிறதும் கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். சரியா? ஸோ இது நமக்கு ஹிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த என்ட்ரி எடுக்கலை அப்படின்னா அடுத்த என்ட்ரி பாருங்கள். மார்க்கெட் திரும்ப இதுலேருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஹை வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு லோ. ஓகேவா? லோ வச்சுட்டிங்க. மார்க்கெட் திரும்ப மேலே ஏறி திரும்ப இதை வந்து உடச்சி இப்படி கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை உடச்சிட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே இறங்குது. அகெயின் புல் பேக் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். இது நமக்கு வந்து என்ட்ரி, இந்த பாயிண்ட் என்ட்ரி. ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன சொல்லியிருக்கோம்? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்விங்கோட நம்ம பை பண்ணோம். அதாவது லாங் போகிறதுக்காக இருந்தால் ஸ்விங்கோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் வைப்போம். அதே போல் இப்போ நம்ம ஷார்ட் போகிறோம். இந்த லாஸ்ட் ஸ்விங்கோட ஹை வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ். இது மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அகைன் வந்து 1:2 அப்படின்னு கண்டினியூ பண்ணுறோன்னா 1 இது 2 டார்கெட்டு இந்த இடத்துல 2. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புல் பேக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இந்த புல் பேக் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிறப்போ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் மார்க்கெட் வந்து எனக்கு சரியாக தெரியல, அந்த ஸ்விங்கை வந்து சரியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் வச்சிருக்க டைம் ஃப்ரேமை வந்து 5 மினிட்ஸில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங் வந்து நல்லாவே தெரியும்.
இப்போது 15 மினிட்ஸில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி விழுவும். இதே 5 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னா கேண்டில் வந்து 3ஆக பிரிஞ்சு ஏதோ ஒரு நமக்கு அந்த பேட்டர்ன் வந்து காமிக்கும். இல்லை இன்னும் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா அந்த 5 மினிட்ஸை 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமாக மாற்றுறீங்க அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே உங்களுக்கு அந்த ஸ்விங் வந்து தெரிய வரும். ஓகேவா? அதனால் டைம் ஃப்ரேமை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இதை நீங்கள் 15 மினிட்ஸில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் வந்து சரியாக காமிக்காது. சரியா? அதனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் வந்து மாற்றி செக் பண்ணி பாருங்கள். எதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களால் வந்து ஒரு அனலைஸ் பண்ண முடியுது, கரெக்டாக அந்த பேட்டர்னை வந்து ஃபார்மேஷனை வந்து கண்டுபிடிக்க முடியுதோ அதில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் உள்ள கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.